அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வெல்கம் டு வினோத் ரக்ஷனி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த கோவில் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கொண்டீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் சுருட்டப்பள்ளி அப்படின்ற ஊரில் இருக்குது. இது ஒரு சிவதலம். இந்த கோவிலில் மூலவராக வால்மீகீஸ்வரர் இருக்கார், உற்சவராக பள்ளிக்கொண்டீஸ்வரர், தாயார் மரகதாம்பிகை இருக்காங்க, உற்சவ தாயார் அமுதாம்பிகை. தல விருட்சம் பார்த்திங்கன்னா வில்வம். ஆகமம் சிவாகமம் தீர்த்தம் கிடையாது. சிறப்பு திருவிழா நீங்கள் பார்த்தீங்கன்னா மகா பிரதோஷம்தான். இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, சிவன் பள்ளி கொண்ட நிலையில் இருப்பார். எல்லா தெய்வமும் தம்பதியராக இருப்பாங்க. அதுதான் இந்த கோவிலோட மிகச்சிறப்பே. தல வரலாறு பற்றி பார்க்கலாமா? துர்வாச மகரிஷியோட சாபத்தால் இந்திரலோக பதவியை இழக்கிறாரு இந்திரன். அசுரர்களும் அவரோட ராஜ்யத்தை பிடிச்சிடுறாங்க. இழந்த பதவியை பெற வேண்டும்னா பார்க்கடலை கடைஞ்சு அமுதம் உண்டு பலம் பெறணும் அப்படின்னு தேவகுரு பிரகஸ்பதி சொல்கிறாங்க. திருமாலோட உதவியோட ஆசிகின்ற பாம்பை கயிறாவும் மந்திர மலையை மத்தாவும் கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் பார்க்கடலை ஏகாதசி தினத்தன்று கடையிறாங்க. வாசகி பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கிடுது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து இதிலிருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக சிவனை வேண்டுறாங்க. சிவன் தன் நிழல்ல இருந்து சுந்தரர் அப்படின்ற ஒருவரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்துட்டு வர மாதிரி சொல்றாரு. சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழத்தில் திரட்டி சிவன் கிட்ட தராரு. அப்போ 30 தேவர்களும் சிவபெருமானே இந்த விஷத்தை வெளியில் வீசினீங்கன்னா எல்லா ஜீவராசியும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுனால, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களிருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதுனாலையும் சிவன் என்ன பண்ணுறாருனா விஷாபகரமான மூர்த்தியாகி இந்த கொடிய விஷத்தினை விழுங்கிடுறாரு. அதை பார்த்து பயந்த லோகமாதா பார்வதி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயில இருந்த விஷம் கழுத்தை விட்டு கீழே செல்லாதவாறு கை வச்சு அழுத்திடுறாங்க. இதனால் சிவனோட கழுத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கிடுது. இதனால தான் அவர் நீலகண்டன் ஆனார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செஞ்சதுனால அம்மன் அமுதாம்பிகை ஆறாங்க. அதற்கு பிறகு சிவனும் பார்வதியும் கைலாயம் போகிறாங்க. அப்போ போகிற வழியில் இந்த தலத்தில் தான் இளைப்பாரி சென்றதாக சிவபுராணமும் ஸ்கந்த புராணமும் சொல்லுது. சிவன் பார்வதி மடியில் படுத்து ஓய்வெடுக்கிற இந்த காட்சியை தான் நம்ம சுருட்டப்பள்ளியில் பார்க்குறோம். சுவாமி பள்ளி கொண்டிருப்பதனால பள்ளி கொண்டீஸ்வரர் என்ன கூப்பிடுறாங்க. பிரதோஷ காலத்தில் இந்த தலத்தில் சிவனை வழிபட்டால் சகல செல்வமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னா விஜயநகர பேரரசர் வித்யாரண்யரால் கட்டப்பட்டது. இங்கே சிவபெருமான் மனித உருவில் அழகால விஷம் உண்டதுக்கப்புறம் பார்வதி தேவியின் மடியில் தலை வச்சு படுத்து ஓய்வெடுக்கிற மாதிரி இங்கே காட்சியளிக்கிறாரு. இந்த ஆலயத்தில் அருளும் பள்ளிக்கொண்டீஸ்வரர் சர்வ மங்களாம்பிகையின் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தராரு. பரதாமனை போலவே பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஒரே கோவில் இது என்பது சிறப்பு. இந்த ஆலயத்தில் தான் முதல்ல பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் மற்ற சிவ ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு தொடங்கியதா ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கோவிலில் மரகதாம்பிகையை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் சிவனை போய் வணங்கணும். இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அமுதத்தை கொடுத்துட்டு விஷத்தை உண்ட பள்ளிகொண்டநாதனை சனிக்கிழமைகளில் வர மகா பிரதோஷத்தில் வழிபட்டால் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும். நடை திறப்பு நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 3:30 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இதே மாதிரி நிறைய கோயில்களை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.